கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? எங்கள் ஊர் அழகுங்க, சொர்க்கம்ங்க. அது இதை சொல்லாத கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரனே இருக்க முடியாது. அது சொல்கிறதுக்கு காரணங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்ட சாலைகள் வழியாக பயணித்து வந்தீங்கன்னா ஒரு புறம் அழகான கடற்கரைகளும் இன்னொரு புறம் அழகான அடர்த்தியான மேற்கு தொடர்ச்சி மலைகளும் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அழகுக்கு தனித்துவம் சேர்க்கிறது. ஆனால் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகள் இன்னைக்கு அதே அழகோடு தான் இருக்குதான்னு பார்த்தா வெளியே இருந்து பார்த்தா அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உள்ளாடி வந்து பார்க்கணும். அல்வா துண்டு மாதிரி வெட்டி வச்சிருக்கிறாங்களே, இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகளுடைய இன்றைய நிலை. இப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னா உள்ளே இருக்கிற மலைகளுக்கு இன்னும் என்ன நிலையோ அதே நிலை தான் வெகு சீக்கிரத்தில் வெளியே இருக்கக்கூடிய மலைக்கும் வரும். என்ன செய்ய போகிறோம்? இந்த மலைகள் எல்லாம் வெட்டி உடைச்சி அழிக்கிறது வரைக்கும் கை கட்டி வேடிக்கை பார்த்த கட்சிகளுக்கு மறுபடியும் வாக்கு செலுத்த போகிறோமா, இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகளை பாதுகாத்து இந்த மாவட்டத்தினுடைய தனித்துவத்தை பாதுகாக்க நினைக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்த போகிறோம்? சிந்திங்க.